இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல, இந்த ஓய்வு நாள்ல தேவனுடைய வார்த்தைக்காய் கடந்து போவோம். இந்த 4 மாதம் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தின தேவன் இந்த 5வது மாதத்தை காண செய்ததுக்காய் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனை கர்த்தர் இது பார்க்கிற அனைவரும் ஆஸ்வதிப்பாராக. தேவனுடைய மகிமை வெளிவரட்டும். நம்ம வார்த்தைக்காக கடந்து போவோம். நம்ம யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தலைகளை சாய்த்து நம்ம ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே உமக்கு சோத்திரம். பரிசுத்தமுள்ள தகப்பனே உமக்கு சோத்திரம். ஆராதனைக்குரியவரே உமக்கு சோத்திரப்பா. தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். ஆவியோட வார்த்தைகள் வெளிப்படட்டும். தலைகளை உடைத்து வெளிப்படுங்கப்பா. நீர் என்ன சித்த வைத்திருக்கிறீர்களோ சித்தத்தின்படி வெளிப்படட்டும். வார்த்தைக்கு எதிராக செயல்படுற எல்லா தடைகளும் நர்சவாக இயேசு கிறிஸ்து நாமத்தால தடைகளை உட்டாய்க்கிற வானமண்டல பொல்லாத சேனைகளை நர்சவாக இயேசு கிறிஸ்து நாமத்தால கடந்து வெளியேறும்படி செபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக நர்சவாக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம வார்த்தைக்காக கடந்து போவோம். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. இந்த நாளில் நமக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை எபிரியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமையாய் உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ம பெறும்படி, அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன ஒண்ணா பொறுமை வேண்டுமா? நமக்கு தேவன் ஒரு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார்னா அந்த வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்தரித்து கொள்ளும்படி, அதை ஆளுகை செய்யும்படி நமக்குள்ள பொறுமை தேவை. நல்ல ஆவியோட நமக்கு சொல்லுகிற வார்த்தை, அல்லேலூயா. அதான் முதல்ல சொல்லுது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து. முதல்ல வாக்கு தத்தம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். தேவன் நன் மேல என்ன சித்தம் வைத்திருக்கார் முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். தேவனுடைய சித்தம் நம்மேல நிறைவேறும்படி நம்ம தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சித்தம் நமக்குள்ள வெளிப்படணும். அல்லேலூயா. அப்போ வாக்கு தத்துவம் நிறைவேறணும்னா நமக்குள்ள பொறுமை தேவைப்படுது. ஏன் பொறுமை தேவைப்படணும்னு கேட்டீங்கன்னா, வாக்கு தத்துவங்கள் நம்ம கிட்ட நிறைவேற ஆண்டவர் சில குவாலிட்டி நம்ம கிட்ட பார்ப்பார். நம்மளை சரி செய்ய பார்ப்பார். நம்ம கிட்ட சரி செஞ்சாதான் அந்த வாக்கு தத்தங்களை நம்ம இடத்துல கொடுப்பார். உதாரணத்துக்கு உங்களுக்கு அது எதை வேணா சொல்லலாம், இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை, ஒரு 8 வயசு பிள்ளை ஒரு வண்டி கேட்கிறான், 2 வீலர் கேட்கிறான். நம்ம வாங்கி தர மாட்டோம். ஏன்னா அதை அவனால ஓட்ட முடியாது. அப்படி ஓட்டினாலும் கீழே விழுவான், அடிப்படும், ஆக்சிடென்ட் ஆகும். அதனால அவன் வளர்ற வழி நம்ம காத்திருப்போம். ஏன்னா அவன் அந்த வண்டி வாங்கி தர்ற நம்ம கிட்ட அந்த பணம் இருக்கு, தேவைகள் இருக்கிறது. ஆனா பிள்ளையும் ஆசைப்படுறான். ஆனா அந்த ஓட்டுற தகுதி இல்லை. லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு 18 வயசு ஆகணும், அதுக்கான தகுதி இல்லை. அப்ப அந்த தகுதி வர வழியும் நம்ம காத்திருக்கிறோம். அதே போலதான் தேவன் நம்ம வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார், இல்ல வாக்கு தத்தங்களை உங்களுக்கு நிறைவேற்ற போறாருன்னா அதை நிறைவேற்ற வழியும் அந்த தகுதி உங்களுக்கு தகுதி படித்து தான் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அது வரையும் நம்ம காத்திருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எபிரியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23 சொல்ல போது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரா இருக்கின்றாரே. இப்போ நம்ம ஒரு அறிக்கை பண்றோம். உதாரணத்துக்கு, ஆண்டவரே நான் உமக்கு ஊழியம் செய்வோம்ப்பா அப்படியே அறிக்கை பண்றோம். ஏதாவது நான் ஜபத்துல இதை கொடுக்குறேன் ஆண்டவரே, இதை பண்றேன் ஆண்டவரே, ஏதாவது நம்ம ஒரு அறிக்கை பண்றோம். அந்த அறிக்கையில நம்ம உண்மையா இருக்கணுமா? தேவன் உங்களை அறிக்கை பண்ணபடி எங்கேயுமே சொல்லப்படலை. ஆனா நாம தான் பிரியப்பட்டு அறிக்கை பண்றோம். ஆண்டவரே நமக்கு ஊழியம் செய்யறப்பா, உண்மையாய் ஊழியம் செய்யற ஆண்டவரே, அதுக்காக எங்களுக்கு தாளத்தை கொடுங்கப்பா, அதுக்கான வைவாசத்தை தருங்கப்பா. ஒருத்தர் கேட்பாங்க, ஒருத்தர் என் குடும்பத்துல ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. அது ஜபத்துல எதை ஏறு எடுக்கிறீங்களோ உங்க தேவைகள்லாம் வைத்து ஏறு எடுப்பீங்க. அப்போ அந்த ஏறு எடுக்கிறதுல நீங்க எப்படி இருக்கணும்னா உறுதியா இருக்கணுமா? உறுதியா இருக்கணும்னா எப்படின்னா, நான் ஆண்டவரிடத்துல அறிக்கை பண்ணி இருக்கிறேன், என் தேவனாய் கர்த்தர் என் ஜபத்தை கேட்டிருக்கிறார், அதை நிறைவேற்றுவார், அதை நிறைவேற்றி இருக்கிறார், அதை நான் ஆளுகை செய்வேன் அப்படின்ற நம்பிக்கை உனக்குள்ள உறுதியா இருக்கணுமா? அப்பதான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரா இருக்கின்றாரே. நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாராம். அப்போ நீங்க ஜபத்துல எதை அறிக்கை செய்றீங்களோ, நீங்க எதை எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ அதுல ஆண்டவர் செய்வார், அதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை, திடமான நம்பிக்கை, நிறைவேற்றுவார். அதுக்கு வைவாசலே இருக்காது, அது முடியாத ஒரு காரியமா இருக்கும்.
அது ஆகாத ஒரு காரியமா இருக்கும். ஆனாலும் என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, என் தேவன் அதை நிறைவேற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். ஒருபோதும் அத சந்தேகமே வரக்கூடாதாம். அதை உறுதியாய் பற்றி இருக்கணுமா. அப்பதான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நம்ம வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அப்ப ஜபத்தை நீங்கள் எதை ஏறு இருக்கிறீர்களோ, இல்ல நீங்க எதை அறிக்கை செய்றீங்களோ, அந்த அறிக்கையிலும் ஜபத்தை ஏறெடுக்கிறதிலும் நீங்க உண்மையா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும், திடமனதாய் நீங்கள் இருக்கணும். அப்பதான் அது நிறைவேறப்படும். அல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணினவர் யார்? உண்மை உள்ளவர். அப்ப உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அப்ப நீங்க ஜபத்துல ஏறெடுக்கிறதுல விசுவாசமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. என் தேவனா கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் என்று. ஏன்னா சிலது காலங்கள் தள்ளி கூட போகலாம். அல்லேலூயா. சில நாட்கள் தள்ளி போகலாம், ஆனா நிறைவேற்றுறது 100% உறுதி. அப்ப காலங்கள் ஏன் தள்ளி போகுதுன்னா, நாம வாக்கு தத்தம் பண்ணிற இடத்துல உண்மையா இல்லாத போன காரணத்தினால்தான் வாக்கு தத்தங்கள் தள்ளி போகிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆபிரகாம் விசுவாச தகப்பனை குறித்து எடுத்தீங்கன்னா, எபிரேயர் புஸ்தகத்துல 11:11 சொல்லுவது, விசுவாசத்தினாலே சாரால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் எண்ணி கர்ப்பம் தரித்து பலனடைந்து வயது சென்றுதா இருந்தும் பிள்ளை பெற்றாள். அல்லேலூயா. அங்க சொல்றாங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளாரு, அவர் வயது சென்று, அதாவது கர்ப்பம் தெரிக்க அவருக்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. அது நின்று போயிற்று. அப்படி இருந்தும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளார். அது அவரை கொண்டு ஒரு மகனை கொடுத்து அது மூலியமா சங்கதிகளை உருவாக்கின தேவனா இருக்கிறார் நம்ம தேவன். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஏன் வாக்குத்தத்தம் பண்ணி அவர் 25 வருஷம் கடந்து போனது என்று கேட்டீங்கன்னா, நம்ம ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்றார், ஆபிரகாம் அதை கை கொள்றார். ஆனா சில இடங்கள்ல அவர் விட்டு விலகிறார். காரணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் குறித்து நம்ம சொல்ல போனா அவரை பத்தி குறை சொல்ல இல்லை, விசுவாசத்தினாலே அவர் சில விஷயங்களை மாம்ச ரீதியாக விலகி போனார். உதாரணத்துக்கு கேட்டீங்கன்னா, அவர் மனைவி சொல்றா, எனக்கு குழந்தை பிறக்காது, அதனால ஒரு வேலைக்காரி கல்யாணம் பண்ணி வைக்கிறார், அதையும் அவர் திருமணம் செய்தார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சாரால் மூலியமா தான் உனக்கு ஒரு சங்கதியை உருவாக்குவேன் என்று. ஆனா இவர் நினைத்துக் கொள்கிறாரு, இவர் மூலியமா இஸ்மேல் பிறந்த இஸ்மேல் மூலியமா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு மனைவி திருமணம் கோயில், அவங்களுக்கு ஒரு 3-4 பிள்ளைகள் பிறக்கிறது. அவரு இந்த மாதிரி வழி தப்பி போனதுனாலதான் தேவன் கூட அவரை பார்த்து சொல்றாரு, நீ உண்மை உத்தமனா நடந்து கொள் அப்படின்னு. அப்போ வாக்கு தத்தம் பண்ணினர் உண்மை உள்ளவர். அந்த வாக்கு தத்தங்களை நம்ம நிறைவேற்றும்படி சில விஷயங்களை நம்ம வழிமாறி தடுமாறி போகிற காரணத்தினால்தான் நாட்கள் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. ஆனா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினர் உண்மை உள்ளவர். ஆபிரகாம் திருப்பி வாக்குத்தத்தம் பண்ணினவரை அழைத்து அவருக்கு சரியான வழிகளை காட்டி அவர் மனம் திரும்பி தேவனிடத்தில் உண்மையாய் ஒப்பு கொடுக்கும் போது என் தேவனா கர்த்தர் அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ஈசாக்க திருப்பிப்பார், வாக்குத்தத்தம் பண்ணினவர் திருப்பியும் அவர் சோதிக்கிறார். ஏன்னா அவர் ஃபர்ஸ்டே சரியில்லை, அதான் 2வது முறையும் சோதிக்கிறார், உன் பிள்ளையை பலி கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் பிள்ளையற்றை பலி கொடுக்க ரெடியானதுனால்தான் இவர் விசுவாசத்துல ஜெயம் கொள்கிறார். அதனால்தான் அவர் விசுவாசத்தின் தகப்பனா நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக்கிறார், அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக்கிறார். அதை நாம் சரியாக அதை பயன்படுத்திக் கொள்ளணும். அதை நிறைவேற்ற நம்ம காத்திருக்கணும், உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கும், தேவனுக்கு பயந்து இருக்கணும். அப்போ வாக்கு தத்தங்கள் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. அப்படியே நம்ம யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லப்படுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. சில நேரத்துல நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிற தேவன் சில சோதனைகளை கொடுப்பார். அல்லேலூயா. அதுல தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீ என்ன பண்ணா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அந்த வாக்கு தத்தங்களை நீ பெற்றுக்கொள்ளா சில சோதனைகளை நீங்க சகிக்க வேண்டியதா இருக்கும். அல்லேலூயா. அவன் உத்தமன் என்று. சோதனை எதுக்கு வருதுன்னு கேட்டா, நீங்கள் உத்தமன் என்று விளங்குவதற்காக. அந்த சோதனையில ஒரு வாட்டி தோப்பீங்க, 2வது வாட்டி தோப்பீங்க, 3வது வாட்டி தோப்பீங்க, 4வது வாட்டி நீங்க தேவன் அல்லேலூயா அதுல இருந்து உன்னை வெளி கொண்டு வந்து உன்னை எப்படி சரி பண்ணணுமோ அதை சரி செய்வார். அப்ப நீங்க உத்தமன் என்று விளங்குவீர்கள். அல்லேலூயா. மனிதர்கள் யாரும் தவறு செய்யாம இல்ல, நம்ம பாவத்துல விழுறோம், தவறுகளை செய்கிறோம், ஆனா அதை சரி செய்து கொள்ளணும். அதுக்குதான் ஆண்டவர் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று. நீ உத்தமன் ஆகிற வழியே அந்த சோதனை பின் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ நீ உத்தமனா ஆன பின்பு தேவன் நமக்காய் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறும்படி செய்வார்.
அப்ப ஜீவகிரீடம் எப்ப கிடைக்குன்னா, நம்ம வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அந்த வாக்குத்தத்த சோதனையே நீங்கள் சகித்து தேவனை உண்மையாய் நேசிக்கும் போது, அல்லது அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம். நீ சோதனையை மீறியும் தேவன் மேல அன்பு கூறுறவர். அந்த அன்பு கூறுவதனால என் தேவன கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஜீவகிரீடம் பெற செய்வார். அப்போ நம்ம சோதனை வரும்போது விலகி போகக்கூடாது. அல்லேலூயா. அப்ப சில வாக்கு தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்ள அநேக சோதனை வரும். உதாரணத்துக்கு நீங்கள் வரம் கேட்டு இருக்கிறீங்க, வரம் கிருபை உங்களுக்கு உடனே கொடுக்க முடியாது. அதுக்கான சோதனைகள், அதுக்கான தகுதி ஒண்ணு படுத்துறவர்களே தேவன் அது சரி செய்யறவர்களே உங்களுக்குள்ள அநேக போராட்டங்கள், நிந்தைகள் எல்லாமே வரும். அதை தாண்டி சகித்து நிக்கிறீங்களா? நீங்க ஊழியர் செய்வீங்களா? தேவனுக்கு முழுமையான நம்பிக்கை வரும் வழியும் உங்களை சோதித்து கொண்டே இருப்பார். நீங்க முழுமையா நிற்கும் போதுதான் ஆண்டவர் அந்த சோதனையில நீங்க ஜெயித்த பிறகு உங்களுக்கு வரங்களால நிரப்புவார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்க ஊழியங்களை வல்லமையா செய்ய முடியும். காரணம் என்னன்னு கேட்டா, ஊழியம் வந்து ஆண்டவர் வந்து எப்படி சொன்னா வரங்களை நமக்கு ஃப்ரீயா கொடுக்கிறாரு. அதுல ஒரு மாற்றம் இல்ல. அந்த ஃப்ரீயான வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளனாலும் சில சோதனை நம்ம சகிக்கணும். சிலதை விட வேண்டியதா இருக்கும், சிலதை பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கும், சில இடத்துல நம்ம தலை குனிந்து நடப்பதா இருக்கும், சில இடத்துல பேச வேண்டியதா இருக்கும். அப்ப எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல தலை குனியணும், எந்த இடத்துல நம்ம எதை செய்யணும்னு நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அதனால்தான் சோதனை சகிக்கிற தன்மை நமக்கு சில இடத்துல நமக்கு நம்ம மேல தப்பே இருக்காது. ஆனா அவங்க தேவையில்லாத பேசுவாங்க. அப்ப நம்ம சோதனை சகிக்கிறாங்க, பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இங்க தெளிவா சொல்ல, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கோ வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். அப்போ அவ்வளவு கஷ்டங்கள் போராட்டம் வந்தாலும் நீங்க தேவனிடத்துல அன்பு கூறுவதை நிறுத்தக்கூடாது. நீங்க முதல்ல எப்படி வச்சிருக்கீங்களோ அந்த அன்பு கடைசி வரையும் அந்த அன்புல நிலைத்து இருக்கணும். அப்போ உங்களுக்கான வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றி ஜீவ கிரீடத்தை உங்க மேல வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு இன்னொரு வசனம் சொல்லப்படுது. இது இயேசு கிறிஸ்துக்கான வாக்கு தத்தம். நமக்கான வாக்கு தத்தங்கள் நான் சொன்னேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கான ஒரு வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏசாயா புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல 6-7 கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள். 6வது வசனத்தை மட்டும் படிக்கிறேன் உங்களுக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அப்புறம் அல்லேலூயா. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த வாக்கு தத்துவம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களா. இதுல எதனா உங்களுக்கு எதனா தெரியுதா பாருங்க. திருப்பி சொல்றேன் பாருங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லப்படுது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கான வாக்குத்தத்தம். அவர் எப்பேற்பட்டவனா? வல்லமுள்ள தேவனா, நித்திய பிதாவா, சமாதான பிரபா. அல்லேலூயா. இப்படி எல்லாம் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 வருஷம் பிறந்து 3 வருஷம் ஊழியம் செய்து அவர் பட்ட அவமானங்கள், அசியங்கள் அநேகங்கள், அல்லேலூயா, போராட்டங்கள் அநேகங்கள், நிந்தைகள் அநேகங்கள். அவர் படைத்தவர்களே அவர் முகத்தில் காரி துப்பினார்கள். அல்லேலூயா. காடியை ஊற்றினார்கள், துணி இல்லாம உருவினார்கள், அவரை சாட்டில அடித்தார்கள், ரத்தம் சிந்தினது, அல்ல மாம்சம் எல்லாம் பிக்கப்பட்டது. எவ்வளோ சோதனை. ஆனா வாக்கு தத்தம் எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? ஆனா அந்த வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றி கொள்ள அநேக சோதனைகள், அநேக நிந்தைகள், அநேக கஷ்டங்கள், வேதனைகள் அவருக்குள்ள அனுபவித்தார். அல்லேலூயா. நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் சகோதர சகோதரிகளே, நமக்கான கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லையும் நமக்குள்ள நம்ம எப்பவுமே தாழ்மையா கீழ்ப்படிந்து இருக்கணும். ஆண்டவர் நம்ம மேல ஒரு சித்தம் வைத்துக்கிறான்னா அந்த சித்தம் நிறைவேற அளவுக்கும் நம்ம தாழ்மையா இருக்கணும். வாக்கு தத்தம் பண்ண உண்மை உள்ளார். உன் மேல வச்சுக்கிற திட்டங்கள் பெரியது. பெரிதான திட்டங்கள் கொடுக்கும்போது பெரிதான சோதனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், நிந்தைகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், அசிங்கங்கள் இருக்கும், என்னென்னவோ நடக்கும். ஆனா நீ சகிக்கணும். சில விஷயங்களை விட்டு விலகி தேவனுக்காக பயந்து வாழணும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் படிக்கும் போது நல்லா இருக்கு. அந்த வாக்கு தத்தம் நிறைவேற அவர் பட்ட அவமானம், அசிங்கங்கள், வேதனைகள், துன்பங்கள், ஐயோ பாடுகளை நம்ம நினைக்க போதே நம்ம கண்ணுல தண்ணீர் வருகிறது. ஆண்டவராகிய இவ்வளவு பாடுகளை அனுபவித்து தான் இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துல அவர் ராஜாவா இருக்கார். இந்த வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரியா இருக்கார். நாளைக்கு நியாய தீர்க்க இந்த தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்
அவர் தேவனுக்கு பிதாவுக்கு கீழ்ப்படிந்து பயந்து வாக்கு தத்தங்களை நிறைவேற்றினார். வேதத்துல கொடுத்த வாக்கு தத்தங்கள் முழுமையாய் நிறைவேற்றி சென்றார். அப்போ வாக்கு தத்தங்கள் நிறைவேற வரையிலும் அவர் பொறுமையாய் காத்திருந்தார். அல்லேலூயா. அவர் ஒருத்தரையும் குறை சொல்லலைங்க. அவர்கள் சிலுவையில வைத்து அடிக்கிறார்கள். ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றார், ஆண்டவரே இவர்கள் அறியாத செய்கிறார்கள், இவரை மன்னியும். நம்ம தேவன் எவ்வளவு நல்ல நல்ல மனிதர் பாத்தீங்களா? அவர் எவ்வளவு இரக்கம் நிறைந்தவரா இருக்கிற தேவனா இருக்கிறார் பாத்தீங்களா? அல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம தேவன் சொல்றாரு, இவங்க தெரியாம அறியாம செய்யறாங்கப்பா, இவங்களை மன்னிங்க. நமக்கு யாரா ஒரு தீங்கு செய்தானா அவங்க என்ன ஆகும் நம்ம நினைப்போம். எப்படி எல்லாம் ஜெபம் பண்றோம். சில பேர் ஜபத்திலே வைக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இரக்கமுள்ளவராய் இருந்தார். இரக்கமான மனிதனாக இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறார். அதே போல நாமும் இரக்க மனிதராக நமக்கு ஒருத்தர் எதிரியா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு எதிரியா இருக்காதீங்க. நீங்க தாழ்மையா இருங்க, விட்டு விடுங்க, பரவாயில்ல. நீங்க தாழ்மையா போகிறதுல ஒரு தப்பும் இல்லை, ஒன்னும் ஆக போறதில்லை. நீங்க எவ்வளவு தாழ்மையா இருக்கிறீங்களோ அவ்வளவு உயர்வு உங்களுக்குள்ள வரப்போகுது. ஆண்டவர் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அப்ப வாக்கு தத்தம் நீங்க பெற்றுக்கொள்ளணும், நீங்க உண்மையா இருங்க, தேவனுக்கு பயந்து இருங்க, காத்திருங்க, பொறுமையாய் காத்திருங்க, சோதனையை சகித்திருங்க. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன். சங்கீதம் 105:19 சொல்லப்படுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் உள்ள கொடுத்தார்னா, அந்த வாக்கு தத்தம் கொடுத்த வார்த்தை நம்மளை புட்டமிட்டு நம்மளை சரி செய்து வைக்கிற வரையும் அது ஓயாதான். அது சரி செய்து நம்ம வெளியே வரும். அப்போதான் நம்ம வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப தேவனுடைய வார்த்தை விலையேறு பெற்றதா இருக்கிறது. அந்த வார்த்தைப்படி நீங்க கை கொண்டு நடங்க, அந்த வசனத்தைப்படி நீங்க கை கொள்ளுங்க. தேவனுக்கு பயந்து வாங்க, கீழ்ப்படிந்து நடங்க. வாக்கு தத்தம் பண்ணினர் உண்மை உள்ளவர். உன்னை என்ன சித்த வைத்துக்காரோ உன் மேல அந்த சித்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். அல்லேலூயா. பாலும் தேனும் ஒரு தேசத்துக்கு கொண்டு போகும்படி அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அல்லேலூயா. கானாவூருக்கு கொண்டு போகும்படி வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது போனதுக்கு காரணம் தேவன் அல்ல, அவர்கள் தான். அவர்கள் அற்புத அடையாளங்களை கொண்டு ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்படி இருந்தும் அவர்கள் என்ன செய்தார் கேட்டாங்கன்னா, தேவன் மேல எரிச்சல், பாவ காரியங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். தேவன் மேல நம்பிக்கையே இல்லாம இருந்தார்கள். தேவனை தூசித்துக் கொண்டே இருந்தார்கள், முணுமுணுத்துக் கொண்டே இருந்தார்கள். அதனால ஒருவரும் வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு போக முடியாத போயிற்று. ஒரு பிள்ளைகள் கடந்து போனார்கள். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்காய் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட இடத்துக்கு போகணும்னா சில விஷயங்களை காத்திருக்கணும், சகித்து இருக்கணும். ஒருபோதும் முணுமுணுக்க கூடாது, தேவனை தூசிக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் போல இல்லாத நம்ம இயேசு கிறிஸ்து போல வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொள்ளுவர்களாக, வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொள்வதாக. அவர் எப்படி வார்த்தைகளை முழுமையா நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்துக்கு போனார், அதே போல நமக்காய் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நம்ம முழுமையாய் நிறைவேற்றி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்து போக நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை நிறைவேற்றவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமா கொடுத்திருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கான வாக்கு தத்தம் கொடுத்திருந்தா அதை நிறைவேற்றுவார். நீங்க காத்திருங்க, பயபக்தியோடு இருங்க, தேவனுக்கு பயந்துருங்க, வார்த்தையை கை கொண்டுருங்க, வாக்கு தத்தம் நிறைவேறும். நம்ம ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த ஆண்டவரே, இந்த காலவேளை அந்த ஓய்வு நாள்ல உங்க துதிக்கும்படி ஆராதிக்கும்படி கிருபை செய்ததுக்காய் சோத்திரம். அந்த வாக்கு தத்தங்களை குறித்து எங்களோடு பேசி இருக்கிறீர், அதுக்காய் சோத்திரம். வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற நீ உண்மை உள்ளவரா இருக்கிறீர், அதுக்காய் சோத்திரப்பா. வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் யார் பெற்றுக் கொண்டிருக்கிறாரோ அவங்களாம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அதுக்கான வைவாச திறங்க, அதுக்கு எதிராக செயல்படுற அன்ற பொல்லாத கிரிகள் அன்றைய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே பிசாசு கிரிகள், கட்டுகள், மந்திர கட்டுகள் எல்லாம் உடைக்கிற இயேசுவின் நாமத்தால் எல்லாம் விலகி போகட்டாங்க. வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு அது நிறைவேற அவருக்கு அந்த தைரியத்தையும் அந்த ஞானத்தையும் கொடுக்கும்படி மன்றாடி ஜெபிக்கிறாப்பா. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். பிதாவே தேவனை சோதரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோதரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆளுகிற பசுத்தாவை சோதரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுவதுமே பசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்நியைக்கும் சகா காலம் இயேசு கிறிஸ்து வருகையிலும் சமாத்தோடு ஆசீர்வாதத்தோடு எப்போதும் உங்களோடு தங்கியிருப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள்,
சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமீன். God bless you.